இது எப்படி ப்ரோ இருக்கும் உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வண்டி வாங்கின புதுசுலேருந்து நான் இந்த ஹேண்டில் போடணுன்றது ஒரு இதாகவே இருந்துச்சு, ஒரு பக்கெட் லிஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, சரி இந்த கேடிஎம்மோட வேறு ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். டாமினார் போனேன். அந்த டாமினார் போட்டு வெளியே நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தரல, ஆனால் வெளியே போய் கொடுத்தேன். எனக்கு மாட்டி விட்டானுங்க. எனக்கு அது ஒரு மாதிரி சரியான டிசப்பாயின்மெண்ட் தான். அது எதுவுமே இதாகல எனக்கு. இன்னொன்று எனக்கு அது கேப்லாம் நல்லா தெரிஞ்சு, டாமினாரோட ஹேண்டிலே ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி அப்புறம்ன்றதை நான் ஆர்டர் பண்ணி இப்போ அது போட்டுருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு இதுக்கும் ஏன்னா அது இப்போ மைனஸ் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கல. இந்த கிளிப்பான ஹேண்டில் போடுறது எனக்கு பிடிக்கல. இந்த ஹேண்டில் தான் பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இதை போட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கி உங்கள்கிட்ட நான் இதுவும் கொடுத்தேன். உண்மையிலே சொல்கிறேன், வேறு வந்து உண்மையிலே பக்காவாக இருக்குது. அதை எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அது ஏன்னா ரீசன்லாம் இல்லை, மாட்டேரி அதை கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்தது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதனால தான் இந்த இது மாட்டணும்னு தோணுச்சு. இன்னொன்று லுக்கு ப்ரோ, இந்த வண்டிக்கு இந்த இது போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. இதுவரை உங்களுக்கு சர்வீஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சது மாதிரி இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு இதுக்கெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று சொல்லி சின்ன சின்ன மைனூட்டான சர்வீஸ்னாலுமே நம்மகிட்ட தான் வரும். அது ஏன்னாலே தெரியல, உண்மையிலே உங்கள்கிட்ட இந்த கை சுத்தம்ன்றது ஒரு இது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான்